நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் எழுப்பிய அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. காலை 11 மணிக்கு மக்களவை நடவடிக்கைகள் தொடங்கிய போது சபாநாயகர் ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை எழுப்பினர். அவையை நடத்துவதற்கு ஒத்துழைக்குமாறு எதிர்க்கட்சிகளை சபாநாயகர் கேட்டுக்கொண்ட போதிலும் அவர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனால் மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையும், அமளி தொடர்ந்ததால் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே போன்ற சூழலே காணப்பட்டது. நீட் விவகாரம் தொடர்பாக நேற்று புதுதில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்த விஷயத்தை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் தரப்பு உறுப்பினர்களின் அமளி காரணமாக மேலவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 12 மணிக்கு அவை கூடிய போது அமளி நீடித்ததால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது.